உங்களின் இதயம் கனிந்த சுவாகதம். இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் 12, அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம். எனவே இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி என்பதை அறிந்து கொள்வோம். இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம். அஷ்டமி திதி இன்றைக்கு இரவு 10:58 வரை இருக்கும். அதன் பிறகு நவமி திதி தொடங்கி நவம்பர் 13 இரவு 11:34 வரை தொடரும். ஆயில்ய நட்சத்திரம் இன்று மாலை 6:35 வரை இருக்கும். அதன் பிறகு மக நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் 13 மாலை 7:38 வரை தொடரும். சுக்ல யோகம் இன்று காலை 8:02 வரை இருக்கும். அதன் பிறகு பிரம்ம யோகம் தொடங்கி நவம்பர் 13 காலை 6:57 வரை தொடரும். அசுப காலம் ராகு காலம் மதியம் 12:10 முதல் 1:33 வரை. யமகண்ட காலம் காலை 8:04 9:26 வரை. குளிக காலம் காலை 10:48 முதல் 12:10 வரை. துர்முகூர்த்த காலம் மதியம் 11:49 முதல் 12:32 வரை. வர்ஜியம் காலை 7:15 முதல் 8:52 வரை. சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை 5:07 முதல் 5:55 வரை. அமிர்த காலம் மாலை 4:58 6:35 வரை இருக்கும். அபிஜித் முகூர்த்தம் இன்று கிடைக்கவில்லை. ஆனந்தாதி யோகம் ராட்சச யோகம் இன்று மாலை 6:35 வரை இருக்கும். அதன் பிறகு சரயோகம் தொடங்கும். சூரியோதயம் காலை 6:42 சூரியாஸ்தமனம் மாலை 5:39 சந்திரோதயம் இரவு 12:35 நவம்பர் 13. சந்திராஸ்தமனம் மதியம் 1:06 சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார். சந்திரன் இன்று மாலை 6:35 வரை கடக ராசியில் இருப்பார். அதன் பிறகு சிம்ம ராசிக்குள் பிரவேசிப்பார். இன்றைய அதிர்ஷ்ட நிறம் பச்சை. இன்றைய அதிர்ஷ்ட எண் 5. எனவே இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம். 12 நவம்பர் 2025 புதன்கிழமை. இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் உற்சாகம் மற்றும் எதிர்பார்ப்புகளால் நிரம்பியதாக இருக்கும். குடும்பமும் வேலை சூழலும் உங்களிடம் பல எதிர்பார்ப்புகளை வைத்திருப்பதால் சில முக்கிய முடிவுகளை எடுக்க நேரிடலாம். பயப்படாமல் முனைப்புடன் செயல்படுங்கள். இந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு புதிய சக்தி மற்றும் நேர்மறை திசையை கொண்டு வரும். இன்று இதுவரை மௌனமாக உங்கள் நலத்தை கவனித்துக் கொண்டிருந்த ஒருவரின் உதவி மறைமுகமாக உங்களுக்கு கிடைக்கலாம். உங்களுள் உள்ள ஆற்றல், விடாமுயற்சி மற்றும் உறுதியே வாழ்க்கையில் அர்த்தமுள்ள மாற்றங்களை உருவாக்கும் சக்தியாக அமையும். சிறிது பொறுமையுடன் இருங்கள். இந்த பொறுமையே உங்கள் மரியாதை, கவர்ச்சி மற்றும் வெற்றியின் உயரங்களை நோக்கி உங்களை முன்னேற்றும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நம்பிக்கை என்றால் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கும் சக்தி. வானத்தில் ஓட்டை எரிய முடியாது என்று யார் சொன்னது? ஒரு கல்லை மனதுடன் எரிந்து பாருங்கள் என்ற போல் இன்று உங்கள் முயற்சிகள் முன்னேற்றத்தை தரும். சில தடைகள் வந்தாலும் கடின உழைப்பு மற்றும் நிலைத்த முயற்சியால் உங்கள் பொருளாதாரம் வலுப்பெறும். வீட்டிற்கான புதிய பொருள் அல்லது வசதி உங்களை மகிழ்ச்சி அடைய செய்யும். முதலீட்டு முடிவுகளும் நல்ல வருமானத்தை தர வாய்ப்புள்ளது. மொத்தத்தில் இன்றைய நாள் அனுபவங்களால், முன்னேற்றத்தால் மற்றும் நேர்மறை மாற்றங்களால் நிரம்பியதாக இருக்கும். இன்றைய நாள் புதிய தொடக்கங்கள் உற்சாகம் மற்றும் ஒத்துழைப்பால் நிரம்பியதாக இருக்கும். உங்களுக்கு புதிய யோசனைகளை பகிர்ந்து யாரோட கூட்டு முயற்சியிலே ஈடுபட வாய்ப்பு இருக்கும். இது எதிர்காலத்தில் லாபகரமாக மாறும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் நேரத்தை செலவிடுவது மட்டுமல்ல, சில சந்தோஷ தருணங்களை ரசிக்கும் வாய்ப்பும் கிடைக்கும். வாழ்க்கை துணை தொழில் வாழ்க்கையில் ஒரு உயர்வு அல்லது சிறப்பான சாதனையால் மனதை மகிழ்விக்கிறார்களே, அதே நேரத்தில் வீட்டில் புதிய விருந்தினர் வருகை தருவதால் சூழலும் உற்சாகமடையும். வேலை சம்பந்தமான சில பதட்டங்கள் வந்தாலும் அன்புக்குரியவர்களின் ஆதரவு அனைத்து சிரமங்களையும் எளிதாக்கும். நெருங்கிய உறவினர்களுடன் சிறிய சந்திப்பு நிகழ்வுகளை திட்டமிடலாம். செலவுகள் அதிகரித்தாலும் மனச்சோர்வு இல்லாதது, ஏனெனில் இந்த தருணங்கள் நினைவில் நிறைந்திருக்கும். குடும்பத்தினர் மூத்தோர் வழங்கும் ஆலோசனைகள் முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்கும். எனவே அவர்களை கவனமாக கேளுங்கள். இன்று உங்களுடைய தன்னம்பிக்கை மற்றும் தலைமை திறன் உச்சக்கட்டத்தில் இருக்கும். இதனால் உங்கள் கருத்துக்கள் குடும்பத்தில் முக்கியத்துவம் பெறும்.
பெரியவர்களின் ஆசீர்வாதமும் வழிகாட்டுதலும் உங்களை முன்னோக்கி வழிநடத்தும். வீட்டில் இணக்கம், பெருமை மற்றும் மகிழ்ச்சி நிலவும் போது இல்லத்தரசியின் முயற்சிகள் வீட்டின் நிலையை நேர்மறையாக முன்னேற்றும். வியாபாரத்தில் எடுத்த துணிச்சலான முடிவுகள் வெற்றியைத் தரும். பொருளாதார நிலையும் வலுவடையும். குடும்பத்தில் ஒரு விழா அல்லது முக்கிய நிகழ்ச்சி ஏற்பாடுகள் நடைபெற வாய்ப்பு உள்ளது. பழைய கருத்து வேறுபாடுகள் சமாளிக்கப்படும் போது உறவுகள் ஆழமான நம்பிக்கை மற்றும் மரியாதையுடன் உறுதிப்படுகிறது. மேலும் நீங்கள் குடும்பத்திலும் சமூகத்திலும் தலைமை பாத்திரமாக வெளிப்படுவீர்கள். இன்றைய நாள் உங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் வெளிப்படும் ஒரு சிறப்பு நாளாக இருக்கும். உங்கள் தனித்துவமான சிந்தனைகள் மற்றும் படைப்பாற்றல் கலை துறையில் புகழை சம்பாதிப்பதோடு பனிமண் பொறைந்தி சட்டத்த துறையினர் தங்கள் தீர்க்கமான திறமையால் வெற்றியை அடைவார்கள். தொழில்நுட்ப நிபுணர்கள் பெரிய திட்டங்களுக்கு தலைமையிலான பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கும். மருத்துவத்துறையில் பணிபுரிபவர்கள் கடின சூழ்நிலைகளிலும் அர்ப்பணிப்பால் பாராட்டப்படுவர். பொறியாளர்கள் சவாலான பணிகளில் குறிப்பிடத்தக்க சாதனைகளை பெறுவர். சுதந்திர தொழிலாளர்கள் ஃப்ரீலான்சர்கள் புதிய லாபகரமான வாய்ப்புகளை கண்டுபிடிப்பார்கள். வேலை தேடுபவர்கள் முக்கியமான வாய்ப்புகளுக்கு நேர்மறை பதில் பெறுவார்கள். காதல் வாழ்க்கையில் தெளிவு மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். திருமணமாகாதவர்களுக்கு தீவிரமான உறவு உருவாக வாய்ப்பு உள்ளது. திருமணமானோருக்கு இடைச்சையான மரியாதையும் புரிதலும் ஆழமாகும். வாழ்க்கை துணையின் ஆதரும் உத்வேகமும் உங்கள் மன உறுதியை உயர்த்தும். சில நட்புறவுகள் இப்பொழுது உணர்ச்சி பூர்வ ஆழத்திற்கு சென்று உறவுகளில் புதிய புத்துணர்ச்சியை உருவாக்கும். உரையாடலுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், ஏனெனில் இது உறவுகளை நிலைத்திருக்க செய்யும். ஆரோக்கியத்தில் கண்களில் சிறிய பதட்டம், வயிற்று தொடர்பான சிறிய பிரச்சனைகள் தோன்றலாம். எனவே சிரமங்களிலிருந்து விலகி கவனத்தை வேலை மற்றும் முக்கிய காரியங்களில் செலுத்துங்கள். எதிரிகள் சுறுசுறுப்பாக இருக்கலாம், ஆனால் நிதானத்துடன் செயல்படுவீர்கள். நாளின் இரண்டாம் பாதியில் சூழ்நிலைகள் மேம்பட்டு நீங்கள் தன்னம்பிக்கையுடன் முன்னேறும் வழியை காண்பீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு மரியாதையும் நம்பிக்கையும் நிறைந்த முன்னேற்றங்களை கொண்டு வரும். மாலை நேரத்துக்குள் தொழில் நடவடிக்கைகளில் சிறிய வெற்றிகளும் முன்னேற்றங்களும் தெளிவாக அனுபவிக்கப்படுவர். மேலும் பல வேலைகளை நீங்கள் விருப்பப்படி முடிக்க முடியும். சக ஊழியர்களிடமிருந்து ஆதரவும் இணக்கமும் கிடைக்கும். இதனால் வருமானம் மற்றும் நிலையான வளர்ச்சி தொடர்பான சின்ன சின்ன அறிகுறிகளும் தோன்றும். இன்று உங்கள் சக்தியையும் கவனத்தையும் உங்கள் தனிப்பட்ட பணிகளில் மட்டும் செலவிடுவது முக்கியம். ஏனெனில் மற்றவர்களின் சின்ன பிரச்சனைகள் கூட பெரும் சிக்கலாக மாறக்கூடும். கோபத்தையும் அதிருப்தியையும் கட்டுப்படுத்துங்கள். காதல் வாழ்க்கையில் பொறுமையும் புத்திசாலித்தனமும் முக்கியம். ஒரு குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரியான முறையில் கையாளும் போது உறவுகள் நிலைத்தும் நம்பிக்கையுடன் இருக்கும். கடந்த சில நாட்களாக மனதில் இருந்த சந்தேகங்கள் விலகி காதல் உறவுகளில் புதிய உற்சாகமும் புத்துணர்ச்சியும் தோன்றும். உங்கள் துணையுடன் சிறிய நேரங்களை பகிர்வது, உதாரணமாக காபி குடித்தல் அல்லது இரவு உணவு திட்டமிடல் போன்றவை, உறவை மேலும் வலுப்படுத்தும். அவருடைய வார்த்தைகளை கவனமாக கேள்வது இந்த பிணைப்பை ஆழப்படுத்தும். தனிமையில் உள்ளவர்கள் இன்று ஒரு சிறப்பான நபருடன் இணைப்பிணைப்பை உணரலாம். தொழில் ரீதியாக நாள் அமைதியாக இருக்கும். உங்கள் கடின உழைப்பு கண்ணியமாக மதிப்பிடப்பட்டு மெதுவாகவே உங்கள் மரியாதையும் வருமானமும் உயரும். இன்றைய நாள் உங்கள் கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியை கணக்கிட்டு பார்க்கும் ஒரு நாள். நீங்கள் முழு ஆற்றல் கொண்டு உங்கள் பணிகளை முடிக்க முனைவீர்கள். மேலும் இது உங்கள் திறமைகளையும் திறன்களையும் முழுமையாக வெளிப்படுத்தும் நேரமாக அமையும். புதிய வாய்ப்புகளை ஆராய்ந்து சுய முன்னேற்றத்தை நோக்கி ஒரு வியூகமான பாதையை அமைத்துக் கொள்ளுங்கள். நேர்மறை சிந்தனை இன்றைய மிகப்பெரிய சக்தியாக இருக்கும். ஏனெனில் நம்பிக்கையான மனப்பாங்கே வெற்றிக்கான வழியை வகுக்கிறது. இன்று உங்கள் திட்டத்திற்கு உதவக்கூடிய தொழில்முறை நிபுணரை சந்திக்க வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு கூட்டாண்மைக்கும் முன் விதிகள், நிபந்தனைகள் மற்றும் எதிர்கால கட்டண மாற்றங்களை கவனமாக பரிசீலிக்க வேண்டும். ஆன்லைன் வியாபாரம் அல்லது புதிய திட்டத்தை தொடங்குவதில் ஆர்வம் இருந்தால் ஒவ்வொரு அம்சத்தையும் ஆழமாக பகுப்பாய்வு செய்யுங்கள். சந்திக்கும் சிக்கல்கள், தடைகள் எதுவும் குடும்பத்தின் ஆதரவால் சமாளிக்கப்படலாம். நல்ல ஆர்டர் அல்லது வருமானம் உங்களின் பொருளாதார முன்னேற்றத்தை உணர்விக்கலாம். ஆனால் சுய கட்டுப்பாடு முக்கியம். இன்று சிலர் உங்களிடமிருந்து விலகக்கூடும். எனவே மற்றவர்களை விமர்சித்தல் அல்லது குறை கூறுதல் தவிர்க்க வேண்டும். அமைதியாகவும் பகுத்தறிவோடும் செயல்படினால் நாள் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக அமையும். முன்னேற்றம் மற்றும் புதிய வாய்ப்புகளை தரும். இன்றைய நாள் சுய ஒழுக்கம் மற்றும் பொறுமையை மேற்கொள்ள உங்களை சவால் செய்யும்.
உங்கள் கவனத்தை முழுமையாக பணிகளுக்கும் பொறுப்புகளுக்கும் செலுத்துவது அவசியம். ஏனெனில் மனத்தில் எழும் சிறிய கவலைகள் ஆன்மீக அல்லது மதப்பணிகளுக்கு உங்களின் ஆர்வத்தை குறைக்கலாம். பொருளாதார நிலை சாதாரணமாக இருக்கும். சில செலவுகள் சாதாரண அளவுக்கு மேலாக இருக்க வாய்ப்பு உள்ளது. அதனால் பணியிலும் முயற்சியிலும் சிறிது அதிருப்தியை கூட அனுபவிக்கலாம். இருப்பினும் மாலை நேரம் நிலைமையை சமநிலை செய்யும். மனம் மீண்டும் நேர்மறை ஆற்றலால் நிரம்பும். ஆரோக்கியம் தொடர்பாக சிறிது எச்சரிக்கை தேவை. கண்களில் சோர்வு, வாந்தி, வாயு அல்லது அஜீரணம் போன்ற வயிற்றுப் பிரச்சினைகள் தோன்றலாம். தலைவலி அல்லது இரத்த அழுத்தத்தில் சிறிய மாற்றங்களும் ஏற்படலாம். எனவே போதுமான ஓய்வும் தூக்கமும் முக்கியம். உங்கள் நாளை தியானம், லேசான உடற்பயிற்சி அல்லது சுவாச பயிற்சியுடன் தொடங்குவது மன அமைதியும் உடல் சமநிலையும் வழங்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் உடல் உங்கள் மிகப்பெரிய மூலதனம். அதனை கவனித்துக் கொள்ளுதல்தான் உண்மையான வெற்றியின் முதல் படியாகும். இன்றைய நாள் புதன் கிரகத்தின் ஆதிக்கம் நிறைந்த நாள். இது புத்திசாலித்தனம், வாக்கு, வியாபாரம் மற்றும் தகவல் தொடர்பு ஆகியவற்றுடன் தொடர்புடையது. நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் தொடங்கி மகம் நட்சத்திரத்தில் முடிவதால் இன்றைய நாள் 2 பகுதிகளாக வெவ்வேறு பலன்களை தரும். காலை வேளைக்கு நிதானமும் எச்சரிக்கையும் தேவை. அதே சமயம் மாலை வேளை தன்னம்பிக்கையையும் உறுதியான முடிவெடுக்கும் தன்மையையும் வழங்கும். இன்று என்ன செய்யலாம்? ஒன்று, அறிவு மற்றும் முடிவு தொடர்பான பணிகளை செய்யுங்கள். புதன் கிழமை என்பதால் புதனின் தாக்கம் அதிகமாக இருக்கும். எனவே இன்று பகுப்பாய்வு பணிகள், திட்டங்கள் மற்றும் கலந்துரையாடல் அடிப்படையிலான முடிவுகளில் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் ஒரு புதிய திட்டம், ஒப்பந்தம் அல்லது வணிக முன்மொழிவு பற்றி யோசித்துக் கொண்டிருந்தால் அதை திட்டமிட்ட முறையில் முன்வைக்கவும். இது வெற்றியின் வாய்ப்பை அதிகரிக்கும். 2வது குரு அல்லது பெரியவர்களிடம் ஆலோசனை பெறுங்கள். 2. பிரம்மயோகம் இன்று காலை 8:02 மேல் செயல்படுகிறது. இது உயர் அறிவையும் சரியான திசையையும் பெறுவதற்கு மிகவும் உகந்தது. இன்று ஒரு அனுபவமுள்ள நபரின் ஆலோசனையோ வழிகாட்டுதலோ உங்கள் நிதி மற்றும் தொழில்முறை முடிவுகளில் நன்மை பயக்கும். 3ஆம் பிற்பகலுக்கு பிறகு நிதி தொடர்பான பணிகளை செய்யுங்கள். ராகு காலம் மதியம் 12:10 முதல் 1:33 வரை உள்ளது. இந்த நேரத்தில் நிதி தொடர்பான அல்லது புதிய வேலையை தொடங்க வேண்டாம். இதற்கு பிறகான நேரம் குறிப்பாக சுபமாக இருக்கும். முக்கியமாக சந்திரன் சிம்ம ராசிக்குள் நுழையும் போது இது மனோபலத்தையும் நிதி தெளிவையும் ஒரு சேர வழங்கும். 4ஆம் விஷ்ணு பகவான் மற்றும் விநாயகரை வழிபடுங்கள். புதன் கிழமையன்று விஷ்ணு மற்றும் விநாயகரை வழிபடுவது அறிவையும் ஞானத்தையும் பலப்படுத்தும். பச்சை நிற ஆடைகளை அணியுங்கள் மற்றும் துளசி இலைகளை அர்ப்பணிக்கவும். இது கிரக தோஷங்களை குறைத்து மன அமைதியை தரும். இன்று என்ன செய்யக்கூடாது? 1. ராகு காலத்தில் எந்த ஒரு புதிய செயலையோ அல்லது பரிவர்த்தனையையோ செய்யாதீர்கள். மதியம் 12:10 முதல் 1:33 வரை ராகு காலம் இருக்கும். இந்த நேரத்தில் தொடங்கப்படும் செயல் குழப்பம், தாமதம் அல்லது தோல்வியை தரக்கூடும். நிதிப்பு பரிவர்த்தனைகள், பயணம் அல்லது கையொப்பமிடுவதை தவிர்க்கவும். 2. மற்றவர்களுடன் வாக்குவாதம் அல்லது கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். ஆயில்யம் நட்சத்திரத்தின் தாக்கத்தால் இன்று உணர்ச்சிகள் தீவிரமாக இருக்கலாம். தவறான வார்த்தைகளை பேசுவது உறவுகளை கெடுத்து வணிக நம்பிக்கையை பாதிக்கக்கூடும். அமைதியாக இருங்கள் மற்றும் எந்த சூழ்நிலையிலும் நிதானத்தை கடைபிடிக்கவும். 3. அவசரத்தில் முதலீடு செய்யாதீர்கள். புதனின் தாக்கம் சுபமாக இருந்தாலும் ஆயில்யம் நட்சத்திரத்தின் போது தவறான ஆலோசனை அல்லது உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கும் நிதி முடிவுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும். முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து அம்சங்களையும் சரிபார்க்கவும். 4. கடன் கொடுக்காதீர்கள். தேய்பிறை அஷ்டமி மற்றும் புதன்கிழமை ஆகியவற்றின் சேர்க்கையில் கடன் கொடுப்பது சுபமாக கருதப்படுவதில்லை. ஏனெனில் இந்த நாளில் கொடுக்கப்பட்ட பணம் தாமதமாக திரும்ப வரும். இன்று உங்கள் பணத்தை பாதுகாப்பாக வைத்திருப்பது அதிக நன்மை பயக்கும். இன்றைய நாள் நிதி ரீதியாக பல ஏற்ற இறக்கங்களை கொண்டதாக இருக்கும். நாளின் முதல் பாதியில் சந்திரன் கடக ராசியில் இருப்பதால் உணர்ச்சி வசப்பட்ட செலவுகள் அல்லது குடும்ப தேவைகளுக்காக பணம் செலவழியக்கூடும். நீங்கள் வீட்டு முதலீடு, சொத்து மேம்பாடு அல்லது குடும்பம் தொடர்பான ஏதேனும் நிதி முடிவை எடுக்க விரும்பினால் காலை நேரத்தை கவனமாக கழிக்கவும். பிற்பகலுக்கு பிறகு சந்திரன் சிம்ம ராசிக்குள்ள நுழைவார்.
இது தன்னம்பிக்கையை அதிகரித்து நிதி திட்டங்களில் தெளிவை என்ன கொண்டு வரும். இந்த மாற்றம் உங்களை புதிய வாய்ப்புகளை நோக்கி தூண்டக்கூடும். குறிப்பாக வர்த்தகர்கள் மற்றும் சுயதொழில் செய்பவர்களுக்கு இந்த நேரம் உற்சாகமாக இருக்கும். புதன்கிழமையின் தாக்கம். புதன்கிழமை வியாபாரம், தகவல் தொடர்பு மற்றும் புத்திசாலித்தனம் தொடர்பான முடிவுகளுக்கு சுபமானதாக கருதப்படுகிறது. இன்று பிரம்ம யோகம் உருவாவது அறிவோடும் ஞானத்தோடும் நிதி முடிவுகளை எடுக்க உதவும். பங்குச்சந்தை, வர்த்தகம் அல்லது தர்க்க ரீதியான கணக்கீடுகள் தொடர்பான பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த நாள் தனவிருத்திக்குரிய அறிகுறிகளை காட்டுகிறது. ராகு காலம் முடிந்த பிறகு மதியம் 2 மணிக்கு மேல் வணிக பேச்சுவார்த்தைகள் அல்லது ஒப்பந்தங்களை மேற்கொள்ளுங்கள். இது ஒப்பந்தங்கள் இல்லாத லாபத்திற்கான வாய்ப்பை அதிகரிக்கும். புதிய முதலீடுகள் அல்லது சேமிப்பு திட்டங்கள் குறித்து சிந்திப்பது இன்றைக்கு லாபகரமாக இருக்கும். குறிப்பாக கல்வி, தகவல் தொடர்பு அல்லது டிஜிட்டல் வணிகம் தொடர்பான திட்டங்களில். கடன் அல்லது பொறுப்புகளிலிருந்து விடுபடுவதற்கான நடவடிக்கைகளை இன்று எடுப்பது சுபமாக இருக்கும். புதனின் தாக்கத்தால் பழைய கடன்களை திருப்பிச் செலுத்துவது அல்லது தீர்வு காண்பது சாத்தியமாகவும். குடும்பத்துடன் நிதி திட்டமிடல் செய்வதும் நன்மை பயக்கும். ஏனெனில் நாளின் இறுதியில் மகம் நட்சத்திரம் சுயமரியாதையையும் நீண்டகால நிலைத்தன்மையையும் ஊக்குவிக்கின்றது. ராகு காலத்தில் மதியம் 12:10 முதல் 1:33 வரை எந்தவிதமான நிதி பரிவர்த்தனையோ அல்லது புதிய முதலீடோ செய்யாதீர்கள். இல்லையெனில் குழப்பம் அல்லது நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது. உணர்ச்சிவசப்பட்ட செலவுகளை தவிர்க்கவும். குறிப்பாக உறவுகளில் பகட்டுக்காக அல்லது பாதுகாப்பின்மை காரணமாக செய்யப்படும் செலவுகள் எதிர்காலத்தில் நிதி அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். கடன் வாங்கி முதலீடு செய்வதை தவிர்க்கவும். ஏனெனில் இன்றைய கிரக நிலைகளில் விரைவான லாபத்தை விட ஆபத்து அதிகமாக இருக்கலாம். இரகசியமான அல்லது ஆதாரம் இல்லாத ஒப்பந்தங்களிலிருந்து விலகியிருங்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தின் தாக்கத்தால் குழப்பம் அல்லது தவறான ஆலோசனையால் நஷ்டம் ஏற்படலாம்.